உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் முக அரிப்புக்கான மருத்துவத்தை பார்க்க போகிறோம். முக அரிப்பு வந்துருச்சுன்னா என்ன சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சிலர். பார்த்தீங்கன்னா ஏன்னே தெரியாது, நெத்தியில் பிடிச்சி தேய்ப்பாங்க, பஞ்சு துணி எல்லாத்தையும் வச்சு அறக்குவாங்க. இது மருத்துவமனைக்கு போனால் கண்ட மருந்துகளை போட்டு முகத்தை கெடுத்துருவாங்க. அதுக்கு முக்கிய மருந்தாக குருவித்தலைப்பாகை, மஞ்சள், மலைவேம்பு, ஜாதிபத்திரி இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கிறோம். முக அரிப்பு வர்றது அதிகமாக பெண்களுக்கு தான் முக அரிப்பு வரும். மாதவிடாய் சரியாக போகாமல் இருக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா முகம் கருப்பாயிரும், முகம் மங்கு, சில மென்மையான இடத்துல கொப்பளங்கள் வரும், அலர்ஜி மாதிரி வந்துடும். அப்போ அது ரொம்ப அது தோலின் நிறத்தை விட கொஞ்சம் மந்தமாக இருக்கும், பக்கா சில பேருக்கு உதிரும். அது முகத்தில் மட்டும் அரிப்பு வர்றதுக்கு காரணம் உள்ளுக்குள்ளே கருப்பையில் சுத்தம் இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம். மாத ஒழுக்கு சரியாக போகலாட்டி அவங்களுக்கு அந்த முகத்தில் அரிப்பு வரும், கரும்பத்து மாதிரி விழுந்துட்டு. ஒரு சிலருக்கு முகம் மட்டும் கருப்பாக இருக்கும், உடல் வேறு எந்த ஒரு இதுலேயும் அந்த அரிப்பு இருக்காது, முகத்தில் மட்டும் இருக்கிற அரிப்பு. அது மாதவிடாய் காலத்தில் மட்டும் இல்லை, சில பேருக்கு உடலில் அதிக சூடாயிடுச்சுனாலும் முக அரிப்பு இருக்கும், பிறப்புறுப்புலையும் அரிப்பு இருக்கும். ஆனால் அதை பெண்கள் வெளியே சொல்லிக்கிற மாட்டாங்க. மலச்சிக்கல் இருக்கும் அதிகமாக, தண்ணி நிறையா குடிக்கணும், உடல் அதிகம் சூடாகிற மாதிரி நிறைய மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு இந்த முக அரிப்பு, முகத்தில் மங்கு அந்த மாதிரி வரும். அது மாறுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மலைவேம்பு ஒரு 2 குத்து எடுத்துக்கிறணும். இது கூட குச்சி மஞ்சள் 1 எடுத்துக்கிறணும். குருவித்தலை பாவக்காய் ஹைப்ரிடு பெருசாக இருக்கிறது பயன்படுத்த வேண்டாம். இதை நல்லா கூழாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட சாதிபத்திரி பொடி கூட சேர்க்கணும். இந்த மருந்தை எப்பெல்லாம் முகத்தில் அரிப்பு திடீர்னு வரும், அந்த மாதவிடாய் சரியாக போகாதவங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரி இருக்கும். நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறவங்களுக்கு, மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு, பெரியவங்கனாலும் சின்ன குழந்தைங்கனாலும் அரிப்பு வந்துருச்சுன்னா இந்த மருந்தை தயார் பண்ணி முகத்தில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா முகத்தை சும்மா சாதாரண தண்ணியில் கழுவிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு முக அரிப்பு போயிடும். பழையபடிக்கு தோலின் நிறம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், முகம் புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. முக அரிப்பு வந்துருச்சுனாலே தாங்க முடியாது. அதுக்கு முக்கியமாக குருவித்தலைப்பாகை, ஜாதிபத்திரி, மலைவேம்பு, மஞ்சள் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே முகத்தில் தடவி ஒரு 10 நிமிஷம் பொறுத்து குளிர்ந்த நீரில் கழுவிட்டு வந்தோம்னா அந்த அரிப்பு உடனே நின்றும். ஒரு 3 நாளைக்கு போட்டால் போதும், முக அரிப்பு சரியாகும். முக அரிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.